வணக்கம் உறவுகளே, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? பாருங்கள், இன்றைக்கி தக்காளியும் கத்திரிக்காயும் போட்ட குழம்பு தான் வைக்க போகிறேன். கத்திரிக்காய் தான் அதிகம். பாருங்கள், தாளிச்சுட்டு வேகுது. காயை நல்லா க்ளீன் பண்ணி உங்களுக்கு தேவையான காயை கழுவி அரிஞ்சு வச்சிடணும். கத்திரிக்காயை உப்பு தண்ணியில் போட்டோம்னா கலர் மாறாது, நல்லா வெண்மையாக இருக்கும். அப்புறம் 2 தக்காளியும் கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், பூண்டு தட்டி வச்சுருங்க, ஒரு 4 பல். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, ஒரு வரமிளகாய் நல்லா செவக்க வறுத்து இதெல்லாம் வதங்கினோன்னே தக்காளியெல்லாம் வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னே கத்திரிக்காயை போடுங்க. போட்டு நம்ம வீட்டு மிளகாய் அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றுங்க, மஞ்சத்தூள் போடுங்க, சூப்பராக வதங்கி வந்துடும். உப்பு போட்டுங்க. எண்ணெயிலே வதங்கினோன்னையும் கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு உங்கள் தேவைக்கேற்ப போடுங்க. வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள், நான் கொஞ்சம் சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டேன், ஒரு 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டேன். நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி வந்தோடனே உங்களுக்கு தேவையானது அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. பாருங்க, நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்குது வீடே. நல்லா சுண்டி வந்தோடனே அப்படியே அந்த கரண்டியிலே வெந்த உடனே மசிச்சு விட்ருலாம். அப்படி இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டுட்டோம், அப்படி மசிச்சு விட்டோம்னா அப்படியே குழம்பு சேர்ந்து வந்துடும். சதன்னு ஆகிடும். அப்படியே சூடான சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நிறைய சாப்பிட்லாம். கூடவே ரசம் வச்சுருக்கிறேன், பச்சை புளி ரசம் தான் வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இது அப்படியே வேகட்டும். பாருங்கள், ரசம் தாளித்து வச்சுட்டேன். கருப்பு புளி தான், அதனால தான் கொஞ்சம் புளி கருப்பாக இருக்கும். ரசம் அப்படியே லைட்டாக கருப்பாக தெரியுது. இது தக்காளியெலாம் போடக்கூடாது. புளி தேவையான அளவு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் பாருங்கள். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 4 வரமிளகாய், சீரக மிளகு நுணுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு வெங்காயம்லாம் தட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயும் தட்டிடுங்க. வரமிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, அந்த வரமிளகாய், பச்சை மிளகாய் போடுங்க. நல்லா செவக்க வறுக்கட்டும். வறுபட்டோன்னையும் அந்த பூண்டையும் வெங்காயத்தையும் போடுங்க. அதுவும் நல்லா வதங்கும். வதங்கும்போது ஒரு வாசனை வரும், கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அந்த வாசம் வரும்போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, சீரகத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கி வரும்போது உப்பு போடுங்க. அந்த வாசம் வரும், நல்லா ரசம் வாசம் சூப்பராக வரும். அந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை அதில் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க, கொதிக்க விடாதீங்க. அவ்வளோதான். ஊற்றிட்டு இங்கே பாருங்கள், இந்த மேலாகலாம் இருக்கிறதெல்லாம் நான் முன்னே கரைச்சி விட்டேன். கையில் அள்ளி பிசைஞ்சு விட்ருணும். இதையெல்லாம் இந்த மிளகாய், பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் கையில் அள்ளி சூடாக இருக்காது, நம்ம தான் ஆஃப் பண்ணிடுறோம்ல. பாருங்கள், எல்லாமே அப்படியே கையில் கரைச்சி விட்ருணும். அந்த காரம் டேஸ்ட்டெல்லாம் அந்த ரசத்தில் இறங்குற மாதிரி அப்படி தான் கரைச்சி எடுத்து வச்சுருக்குறாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கெடாது, சூப்பராக இருக்கும்.
பாருங்கள், இவங்க அப்படியே சுண்டி வந்துட்டாங்க. அப்படியே இதை இப்படி மசிச்சு விடணும். அப்படியே சேர்ந்து வந்துடும், எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கும். காய் கடைய தேவையில்லை, அப்படியே கரண்டிலேயே மசிச்சு விட்ருவோம். நெய் பிடிக்கிறவங்க நெய் ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை சூடாக சாதம் போட்டு அப்படி சதன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்பு. பாருங்கள், அப்படியே சுண்டி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொலைய பன்னீர் சூப்பராக இருக்கும். அப்படியே தண்ணி சுண்டிக்கிடுச்சு பாருங்க. சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். பாருங்க, அப்படியே சேர்ந்து வந்துடுச்சு. அட்டகாசமான அல்டிமேட்டான கத்திரிக்காய் குழம்பு, பச்சை புளி ரசம், அவ்வளோதான். தயிர் இருக்குது, அவ்வளோதான். சாப்பிட்டு வெளியில் மாடு ஆடு வேலையெல்லாம் இருக்குது, செய்யணுங்க. கோழி கத்துற சவுண்டு கேட்குதுங்களா? அப்புறம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மீண்டும் குருவி வந்து அதில் முட்டையிடுது. 2-3 நாளாக வருது. முட்டை இட்டுருச்சா என்னான்னு தெரியல, ஆனால் 2-3 நாளாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகுது. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பராக இருக்குது. அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் குழம்பு, ரசம், கத்திரிக்காய் குழம்பு, அவ்வளோதான். ஓகே, டீ வைக்கிறேன். ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு பாருங்கள், அங்கே மாடெல்லாம் இருக்குது, அங்கே வேலை செய்யணும். போய் எலுமிச்சை மரம் செத்துடுச்சுங்க, வாடி போயிடுச்சு. எனக்கு வருத்தமாக இருக்குது. எல்லாத்துக்கும் பழம் கொடுப்பேன், வீடியோவில் கூட போட்டிருக்கிறேன். அதோட லாஸ்ட்டு பழம் இதுதான். ஒரு 100 பழம் இருந்தது, எல்லாம் வாடி வதங்கி விழுந்துடுச்சு. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். வேதனையாக இருக்குது. சிட்டுக்குருவி மீண்டும் வந்திருக்குது, அது வீடியோ போடுறேன். சரி, என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. பார்க்க போகிறவங்களுக்கும் நன்றி. தயவு செஞ்சு பார்க்க போகிறவங்க இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க சகோதரிகளே. ஓகே, பை. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் டீ குடிக்க போகிறேன். ஓகே, நன்றி.